3 நாள் அதே மாரி ஸ்டிக் பண்ணிட்டான்னா வாங்கிருவாங்க ஆனா. ம். அப்ப 3 டீச்சர்ஸ்ல நாள் சரி, இதே ஸ்டூடண்ட்ஸ்க்கு கேரக்டர்ல யார் இதே குடுப்பாங்க? காம்னஸோட ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஈஸிலி பிரசன்ட் வில் கெட் இட். டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு யாருக்கு குடுப்பாங்கன்னு தோணுது? ஏதாவது ஐடியா இருக்கா? அரோரா குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுப்பாங்க அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ் சைட்ல இருந்து வெஹிக்கிள்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ். விக்கல்ஸ் வாங்குவான். ஆமாமா. அது கூட கரெக்ட்டு தான். விக்கல்ஸ் அப்புறம் வேற யாரு? தலைவன் சபரி. சபரி இல்லாத இடமே இருக்காது. கண்டிப்பா இருக்கும் சபரிக்கு. ம். இந்த பக்கம் யார் யார் இருக்கா யோசிச்சு பாருங்க. பாரு, கனி, அமித், பிரஜன், எஃப்ஜே. ஈஸியா கிடைச்சிருங்க மெஜாரிட்டி. ஆமா. எஃப்ஜே, அமித், கனி. எப்படி விக்கல் வருவாரு, கேப்டன்சில தோத்து போயிடுவாரு. அதனால பிரச்சனை இல்ல. ம். ஆப்பரண்ட்ல வண்டி சுபிக்ஷா இருக்குங்க. கதறிடுவாரு. போன வாரம் பண்ணதுக்கே இதாயிடுச்சு. டாஸ்க் எப்படி இந்த மாரி ட்ராமா போடுற மாரியே டாஸ்க் குடுத்துட்டு இருக்காங்க வீக்லி. அட்லீஸ்ட் 1, 2 பிசிக்கல் டாஸ்க்காவது குடுக்கலாம்ல. லாஸ்ட் இயர் வச்ச மாரி செங்கலா டாஸ்க் அந்த மாரி. இல்ல போன வாட்டி இது அடிதடி நடந்து போச்சுல்லங்க. அதனால இனிமேல் பிசிக்கல் டாஸ்க் கொஞ்சம் யோசிச்சு தான் வைப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த இதுல வேற சொல்லியிருக்காய்ங்க. கழுத்து மேல மிதிப்பேன், மேன் ஹேண்டில் பண்ணுவேன்ட்டு. ரிஸ்க் தானே. ஓகே. ஆனா இந்த ட்ராமா பார்த்து போர் அடிக்குது சீரியஸாவே. இட் டேக் சம் டைம் சரியா? இது வந்து இதாகாது நமக்கு. இந்த டிராமா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனா இவங்களுக்கு பயங்கரமா ஸ்பான்சர் வருதுங்க சரிங்களா? ஸ்பான்சர் வருது. எல்லா வாரமும் ஒரு படத்துக்கு வந்துடுறாய்ங்க. 2, 3 ஸ்பான்சர் டாஸ்க் போகுது ஒரு வாரத்துல. அந்த லாஸ்ட் வீக் எலிமினேஷன் நடந்ததுல்ல. பிரஜன் கார்ல போயிட்டு வந்தார்ல. ம். அது வந்து மலையாளத்துல நடந்தது. அதே சினாரியோ, அதே காரு. அதுல வந்துட்டு ம். டாப் 5ல வந்த அக்பர்னு ஒரு பையன் தான் வந்தான் அவன். அவன் வந்து எலிமினேட் ஓகே. ஆயி கார்ல போயிட்டு திருப்பி வந்தான். போறதுக்கு முந்தி வேற மாரி இருந்தான் ஆக்சுவலா அவன். போயிட்டு வந்துட்டு அவனோட கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மாரி ம். பிரஜனுக்கு ஏதாவது ஹிண்ட் குடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா, அவன் போறதுக்கு முந்தி வந்து அவனுக்கு வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருந்தான். ஆ யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஏன்னா அவன் வின் பண்ருவான்னு நெனச்சுட்டு இருந்தான் ஆக்சுவலா அவன். அப்ப அனுமோலுக்கு தான் இல்ல இருக்குன்னு எனக்கு அதுவே தெரிஞ்சுங்க கேளுங்களேன். போயிட்டு வரும்போது ஒரு தெளிவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே கொண்டு வந்து ஆதி வீடியோ போடுறாய்ங்க. ஆமா. சரி பூஸ்ட் அதெல்லாம் நேத்து. நீங்க என்ன ஆர்ஏ வந்து இவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாய்ங்க. தீஸ் பீப்பிள் ஆர் திங்கிங் ஒன்லி ஃபார் டிஎல் எல்லாம் ஆரியெல்லாம் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. டேய் பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து அவ்ளோ ஓட்டு வந்துச்சு சொல்லி டிஃபரன்ஸ் தூக்கி காட்டுன ஒரே சீசன்யா அது. ஆரி. ஃபர்ஸ்ட்டுக்கும் 7த்துக்கும் அவ்ளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஃபார் பிக் பாஸ் ஆடியன்ஸ் ஆரி இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நான்லாம் பிளேயர்ஸ் தான். பயங்கர ஃபேன் ஆரிக்கு. ம். இல்ல எனக்கு அந்த ஃபேன்றத ஐ நோ அங்க சினாரியோ என்ன ஆச்சுன்னு தெரியும் நமக்கு. ஓகே. ஆமா. நான் வந்து பாலா தான் ஃபேன் அப்ப. பட் ஐ ஸ்டில் ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆரி. ஓகே. அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு அந்த சீசன்ல. அண்ட் லிட்டரலி தட் வாஸ் ஒன் சீசன் தே ஷோகேஸ் தி நம்பர் ஆஃப் வோட்ஸ் ரைட்? ஆமா. தைரியமா காட்டுனாய்ங்க. ஏன்னா தட் வாஸ் சோ பிக். சோ தி டிஃபரன்ஸ் வாஸ் சோ ஹியூஜ். These people are underestimating that influence actually. இந்த மாரி எந்த லைவும் இவ்ளோ போர் அடிச்சதே இல்ல எனக்கு. 9 சீசனும் These people பார்த்துருக்கேன். see மலையாளம் பார்த்துருக்கேன். there's no funny people சரியா? அவங்க வந்து ஒரு ஆமா. காமெடி பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. ஜாலியா என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல அங்க. ஜாலின்ற வார்த்தைக்கு அங்க அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த இப்ப சபரி வாஸ் சப்போஸ்ட் டு டூ. லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வியன்னா, வி வி விக்கல் அப்புறமா அவ கூட யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க. 3 பேர் வந்து அந்த பேப்பர் கிழிச்சு சண்டை நடந்துட்டு இருந்தது. அப்ப ம். கரெக்ட்டா அமித் வந்து கேமராக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. இவ டயலாக் பேசிட்டே இருந்தா, அதுவும் அமித்த ஷோல்டர் போய் தள்ளி நிக்க வச்சுட்டு டயலாக் பேசிட்டு இருக்கா அவ. ம்ஹ்ம். காமெடியா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஆக்ட் பண்றாங்க சீரியஸாவே. ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்க மாரி இருக்கு. ஆனா சில பேர்லாம் ஆமா. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல. பிக் பாஸ்னாலே ரைவல்ரி, எனிமினிட்டி, சண்டை போடுறது அதுதான் பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ம். அதுவே இல்ல. பார்வதிய பண்ணிட்டு இருந்தாலும் பேசி அவள உட்கார வச்சுட்டாங்க. அவளும் இப்ப எல்லாரையும் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன ஆகப்போதுன்னு ஈர்க்க ஒரு தெரியல. கன்டென்ட் பார்க்காதது பார்வும் கன்டென்ட் பார்க்குறாங்க. ஆமா.
கிட்டத்தட்ட பாரு மாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மலையாளத்தில அனுமோல் கிட்ட. ஆனா அனுமோல் ம். வந்துட்டு ஒரு 1 நாள் 2 நாள் அப்படி இருப்பா. 3 டே அவ கேம் விளையாடுவா. மோகன்லால் வந்து அவ்ளோ அசிங்கமா திட்டினாரு அவள வீக்கெண்ட்லலாம். அது மாரி ம். பயங்கர இப்ப பாருக்கு எப்படி இப்ப வெளிய மக்கள் கிட்ட இருக்கோ, அந்த மாரி அவளுக்கு அவ்ளோ ஹேட் இருந்தது அனுமோலுக்கு. ஒரு தெரியும், தெரியும். பிஆர் கியர்லாம் இழுத்தான் இல்ல? ஆமா, ஆமா. ஆனா பார்த்தானுங்க. எதையுமே பெருசா எடுத்துக்கல. அடுத்த நாளே சரியாயிடுவா அவ. அந்த மாரி பாரு இருப்பான்னு நெனச்சேன் நான் ஆக்சுவலா. ஆனா பாரு இல்ல கொஞ்சம் பாரு அடங்கி வந்து மாறுறாங்க. வீக்கெண்ட் கிளாஸ் குடுத்து ஆள மாத்துறாங்க. ஆமா. ரொம்ப அவள இது தெரியுது இப்ப. கால்குலேட்டிவா இல்ல ஆக்சுவலா பாரு. கொஞ்சம் கால்குலேட்டிவா கொஞ்சம் கன்டென்ட் நல்லா ம். குடுக்கணும். அது அந்த இது இல்ல அவளுக்கு. இல்ல கன்டென்ட் முன்னாடி அதான் சொன்னேன்ல. அந்த பழைய பாரு இல்ல இப்ப. ஸ்டார்ட்டிங் 4 வீக் இருந்த பாரு இப்ப இல்ல. அந்த ஃபயர் குறைஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் பாட்ட பாடிட்டே இருக்காங்க. எரிச்சலா இருக்கு பார்க்கறதுக்கு லைவ்ல. ம். ஒரு நிமிஷம். பிரகாஷ் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. பிரகாஷ் பேசிருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஆ பிரகாஷ் ஓ பேசிருங்க. ஓகே ப்ரோ. அதுதான் இப்போ இந்த வீக் வந்து ரேங்கிங் சாரி. பிரகாஷ் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆச்சு. இந்த வீக் தெரியும் இந்த ரேங்கிங் குடுக்கறதோட அந்த டிஃபிகல்ட்டி எவ்வளோன்றது. அந்த ஃபர்ஸ்ட்டு குடுத்தாங்கல்ல அந்த 1 to 14 பாரு, திவாகர்லாம் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கல்ல. இப்போ தெரியும்ல. இப்போ பிரஜின் அந்த இடத்துல வந்து ரேங்கிங் குடுக்குற இடத்துல இருக்காரு. பார்வதியே இருக்காங்க ரேங்கிங் குடுக்குற இடத்துல. இப்ப இந்த 10 பேருக்கு ரேங்கிங் குடுக்கும்போது 10வது ரேங்கிங் வரவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத பார்க்கணும். ஸோ அப்போ தெரியும் இல்ல இவங்க எப்படி டிஸ்கஷன் பண்ணி குடுக்குறாங்கன்றது. ரேங்கிங் பேசிஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் தட் ஒன் பர்ட்டிகுலர் டாஸ்க். இதை பேஸ் பண்ணி ஒன்றும் அவங்கள வந்து யாரும் வந்து தீர்மானிக்க போறது இல்லைன்றத இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ரேங்கிங் கொடுத்தாலும் ஓகே நம்ம இது பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்கன்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இங்கே வந்து இந்த ஷோவில் வந்து அந்த அக்செப்டன்ஸ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அதை கூட வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எல்லாருமே அடல்ட்ஸு தான். ஸோ அந்த ஒரு சிம்பிள் திங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ புரிஞ்சுப்பாங்க. பார்ப்போம். டெஃபினெட்லி அந்த எப்படியும் வந்து தேர்ஸ்டே வருமா அந்த இது ரேங்கிங் இது. ஸோ அந்த நாளைக்கு ஒரு நாள் பார்க்காமல கூட விட்டுடலாம். தேர்ஸ்டே மட்டும் பார்த்தா கூட போதுன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஷோ. இல்ல ப்ரோ பெருசாலாம் சேஞ்ச் வராது ப்ரோ. இட்ஸ் கோனா பி வெரி ஈஸி ஃபார் தெம். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பெர்சனாலிட்டி ட்ரேட்ட வந்து எடுத்து வச்சு அத ரேங்க் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து நீங்க கேட்டிருக்கிறது வந்து நீ ஸ்கூல் டாஸ்க்ல என்னத்த பெர்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லிட்டு அசால்ட்டா ரேங்க் போட்டு போயிருவாய்ங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணல ஸ்கூல்ல. சும்மா தான் உட்காந்து செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். அதுதான் இப்போ இதுலயே வந்து பார்ப்பாங்கல்ல பார்ஷியாலிட்டி அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து தெரியும் இல்லை எது பார்ஷியாலிட்டி இல்லை எது வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் பண்ணலன்றது. ஸோ விக்கல்ஸ் வந்து அவனோட ஆக்டுக்காக கொஞ்சம் வந்து இது மெனக்கெடுறான். ஸோ அந்த மாதிரி வந்து மெனக்கெடுதல் வந்து இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் வந்து இல்லைன்னா எதனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கிடைக்கும்ன்றது வந்து தெரியணும். அதுதான். பார்ப்போம் விளையாண்டு. விக்னி பேசுங்க விக்னி. ஹாய் அபி. ஹாய் விக்னேஷ். ஹாய் ரசிகான். ஹலோ. அப்பவே வந்த என்னை யாரோ தூக்கி வெளியே போட்டீங்க. இல்ல யாருமே தூக்கல. ஸ்பேஸ் தூக்கி போட்டது. இல்ல சும்மாதான் சொன்னேன். ஓகே. இல்ல ஆல்ரெடி எப்படி பிரதீப் எபிசோட் காந்தி பத்தி தூக்கி போட்டிருப்பாரு. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. லைவ் பார்த்தேன், அதுலயும் ஒண்ணும் ம். இல்ல. சரி இப்படி ஏதாவது பேசுவோமேன்னு சும்மா சொன்னேன். ம். ஓகே. இல்ல அவங்க எல்லாம் டாஸ்க் எது கொடுத்தாலுமே அவங்களோட ஒரு ஜோன்ல இருக்காங்க போல. சம் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்காங்களோ. அதுவும் மொத்த பீப்புளையும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மொத்தமா ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க பாருங்களேன். எல்லாமே ஒண்ணு கூட ஒருத்தன் கூட வந்து ஒண்ணும் பண்ண புரிஞ்சு. மாட்றாங்க. ஆமா சீரியஸ்லி நான் கொஞ்சம் கெட்டப் வந்தவொடனே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஏதோ நடக்க போகுது கமான் அப்படின்ட்டு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் சொன்ன போது அதுக்கு மேல டே இந்த பீட் பாக்ஸ நீங்க இதுக்கப்புறம் ஒலிக்கல அந்த மாதிரி இருந்தது. அது கூட வந்துட்டு பாவங்க. ஆமா பாவம் ம். கீர்த்தி சுரேஷ். எனக்கும் அந்த பாயிண்ட் தான் தோணுச்சு. அப்பதான் யோசிச்சேன் நம்ம சப்போஸ் பேசுறதுக்கு என்ன இருக்கு. சப்போஸ் ஒண்ணு சண்டை போடுங்க, இல்ல டாஸ்கையாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்க. ரெண்டுமே இல்லைன்னா என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு ஃபீல். அதுதான் சும்மா கேட்டேன். என்னைய தூக்கி போட்டீங்க சும்மா. ம்.
நாளைக்கு அதாங்க ஏதாவது டிஎல்ல பண்றதா நீங்க பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். டிஎல் அந்த வேலைய தான். எங்கேயுமே கன்டென்ட் இல்ல அப்படின்னா இருக்கிறவங்களும் வம்பிழுத்துட்டு தெரியாது. அதை விட அத வேலைய தான் இப்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஒரு விஷயம் என்னன்னா லைக் ம். இந்த ப்ரமோலயே நம்மள புரிய வச்சுட்டாங்க. நம்ம அப்பயாவது கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். லைவ் பாத்துருக்காம நீங்க அந்த ப்ரமோ 2 அண்ட் ப்ரமோ 3 பாத்தீங்களா? டாஸ்க் பத்தியே இல்ல. நான் அப்படியே ம். யோசிச்சேன், எதுவும் நடக்கல போல, அவங்களுக்கு ப்ரமோ கொடுக்க கூட கண்டென்ட் இல்ல போல. ஓகே அப்படின்னு நம்ம அப்பயாவது கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். நான் அதையும் மீறி லைவ் பார்த்தேன். சீரியஸ்லி முடியல. ஆனா அதையும் மீறி ரசிகன் நீங்க ஆனா விழுந்து விழுந்து அங்கங்கன்னு ஒரு ஒரு இதுக்கு போட்டீங்க பாத்தீங்களா? ஒரு இதுவா எடுத்து கண்டென்ட் எல்லாம் எடுத்து வேற லெவல் பண்ணிட்டீங்க. ம். வேற என்னங்க பண்ண முடியும்? ஓகே. என்ன அபி சைலண்டா இருக்காங்க? என்ன அபி தூங்கிட்டீங்களா இன்னைக்கு லைவ் பார்த்து? ஓ அபி சைலண்ட். இல்ல அப்ப இல்லங்க. அபி இருக்கேங்க. நீங்க பேசிட்டு அதுதான் இருங்க. இல்ல இல்ல ஏய் நான் சொன்னதானே உண்மை. லைவ் பார்த்து தூங்கிட்டீங்க. நான் இப்ப எழுப்புனேன். கரெக்டா? இல்லங்க தூங்கலாம் இல்ல. எனக்கு இன்னும் தூங்குற டைம் வரல. பட் ஆனா லைவ்ல ஒண்ணும் இல்லன்றது இன்னைக்கு 1 ஹவர் கண்டென்ட் பார்த்தோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேடா கேக் வெட்டி கொண்டாடி சாப்பிட போறீங்க அவ்வளவுதானடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் என்னதான் ட்ரை பண்றாங்கன்னே புரியல. பாவம் அவருக்கு டாஸ்க் கொடுக்கும் போது அவர் மென்ஷன் பண்ணதுக்கான ரீசன் இவங்க எதை சொன்னாலுமே அடிச்சுக்கிட்டு தான் சாவறாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பாயிண்ட் வச்சாரு. இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்கன்னு. அது அப்படியேவா நடந்துப்பீங்க? ஒண்ணு மதிக்கவே மாட்டீங்க, இல்லைன்னா அப்படியே நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சீரியஸ்லி ஆக்சுவலி டுடே இன்னைக்கு நடந்த கதை பத்தி பேசணும்னா எனக்கு சொல்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. வேற ஏதாவது எக்ஸைட்டிங்கா ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கேட்கறேன். தேங்க்யூ. எக்ஸைட்டிங்கா ஆதிரை உள்ள வர சொல்லுங்க கேக்குறேன். வர விட மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு அது எக்ஸைட்டிங்கா நான் நீங்க ஒண்ணு நேத்துல சொல்றேன். யாரையா நீ இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. யாரையா நீ ஆதிரி பைத்தியமாயிரும் போலையா? ஐ வாண்ட் ஆதிரை கம் பேக் ஆதிரை. இன்னொரு போஸ்ட் போட்டு வரேன். இது பிபி ஷோக்கு பதிலா பிபி காட் டேலண்ட்னு போட்டு விட்டுறலாம்னு நினைக்கிறேன் நான். அதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த கீர்த்தி ம். சுரேஷ் வந்தப்போ 70s 80ஸ்லலாம் வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாக்க குழந்தைங்கள பாட்டு பாடு டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருந்தது. ம். வரிசையா ஒருத்தர் ஒருத்தரா வந்து அவங்கவுங்க டேலண்ட்லாம் நடந்து காமிச்சு காட்டு. அத மறந்துட்டீங்க. நடந்து காட்டு. கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போயிருந்துருக்கணும். அவங்க பண்ணி முடிச்சோன்னே கையில குடுத்துருக்கணும். கரெக்ட்டா இருந்திருக்கும். இல்லங்க அவங்க நினைப்பாங்க, டேய் நான் வந்தது நான் படத்த ப்ரமோட் பண்றதா? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ கடவுளே! ஒருத்தருக்கு கூட மூளை இல்லையா? என்னன்னே சொல்றதுன்னு தெரியல எனக்கு. பாப்போம். ஜூம் அவுட் பண்றாங்க எல்லாத்தையும். எல்லாரும் போய் தூங்கி சாவுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க போல. ம். பண்ணது காலையில இருந்து நீங்க பண்ணதெல்லாம் போதும். போய் தூங்குங்க அப்படின்னு. நைட்டர்ஸ் என்னங்க சிம்பிளா ஒரு டீ-ஷர்ட் மட்டும் குடுத்து அனுப்பிச்சு விட்டாய்ங்க. நான் போன வாட்டி கலர் கலரா போட்டு ட்ரெஸ்ஸ போட்டு திரிஞ்சேன் தெரியுமா? அந்த மாரி குடுப்பாங்கன்னு இதுவே நெனச்சேன். ஏதாவது ஸ்பான்சர் குடுத்துருப்பாங்க. கூறு ₹10 சொல்லி. அதுல இருந்து வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பாங்க. அந்த சிங்கு சாச்சிங் சார்ட்டர்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி போன சீசன்து. ஆனா இந்த எஃப்ஜே வியானா பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? கர்ண கொடூரமா இருந்தது. வாண்டடா பண்றது முடிச்சு நல்லாவே இல்ல. விட்டாய்ங்க. ஒரே போடா முடிச்சு விட்டாய்ங்க அவிங்க. அந்த சீசாலலாம் உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்றாங்களாம். நல்ல வேல பாக்குறதுக்கு. இது கம்முடுதுன்னு பார்வதி இன்னொரு ஆங்கிள்ல போயிட்டு இருக்கு. எங்க வார்டன் ஸ்டூடண்ட்டுங்க கொஞ்சம் பாத்து பண்ணுங்கன்ற மாரி தான் இருக்கு. ஆமா. நானும் அது பார்த்தேன் நானு. ஆமா. அதுவும் நல்லா இல்ல. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இவங்க என்னதான் எப்படி ஒத்துக்குறாய்ங்க இதெல்லாம்? அடுத்து நம்ம தான் தர்ஷிகா தான். சரியில்லையா? அடுத்து தர்ஷிகா தான் பார்வதின்னு நெனைக்கிறேன் நானு. விக்னேஷ் இப்படியே போயிட்டு சுரேஷ் இருந்தா. சார் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அவரால நம்ம ஸ்பேஸ் பார்க்க முடியலையாம். நான் லிங்க் ஷேர் ஒய் பண்ணிருக்கேன். நாட்? தெரியல. சாம கோஹோஸ்ட்ல இருந்து இறக்கிட்டு ரசிகனுக்கு கொடுங்க. தெரியல. நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் அவருக்கு இப்போ. ஓகே, ஓகே. கோஸ்டா குடு, குடு. கொடுத்துட்டேன். அது நீங்க ஒரு தடவை டிஎம் பண்ணிருங்க லிங்க். ஓகே. நீங்க கன்டினியூ பண்ணுங்க. தீரா ரணரண தீரா. ஓகே. இந்த பர்த்டேக்கு விஷ் பண்றாங்க எல்லாரும். ஓகே.
இந்த அரோராக்கு என்னங்க மறுபடியும் கேம் அதே ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கு. திருப்பி திருப்பி வேற எதுவுமே பண்ண மாட்டேங்குது அது. டூ போரிங். பாரு விட்டு வெளில வாம்மா, புதுசா ஏதாச்சும் ஆடு. கானா உணர்த்து இருக்காரு. நம்ம குக்கச்சாமி விக்கல்ஸ் இருக்காரு. அப்படியே அந்த பக்கம் எட்டி பார்த்தீங்கன்னா, அமீர் இருக்காரு. சுரேஷ் சார் வந்துட்டாரு. சார் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன் வாங்க சார். அபி சொல்லுங்க. யார் இந்த வாரம் உள்ள போவாங்க? என் ஐடியா. சுரேஷ் சார்கிட்ட கேட்போம். சார் யார் சார் போவாங்க இந்த வீக்கு? யார் வேணுமோ போட்டோமா? நீங்க யார் போடணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ ரம்யான்னு தோணுது. எனக்கும் அரோரான்னு தோணுது சார். ஆனா அவங்களும் பாட்டம் தான் இருக்கிறாங்க. ஏன்னா மிச்சங்கள்லாம் வந்து வேற ஃபேன் பேஸ் இருக்கும் ஆக்சுவலி. நாட் ஜஸ்ட் திஸ் ஃபேன்ஸ். வெளில ஃபேன்ஸும் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ டபுள் எவிக்ஷனா வச்சு 2 பேரும் அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும். அரோராவையும் வேணாவையும். ஆசை தான் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு டபுள் நிமிஷம் வச்சாங்கன்னா அரோரான் தனியை வேணா தூக்கலாம். கேம் இஸ் கெட்டிங் காம்ப்ளெக்ஸ் காஸ் ஆஃப் மணி. ஈஸியாக 2 ஸ்டெப்பில் முடிக்க வேண்டிய ப்ராசஸாக 10 ஸ்டெப்பாக வச்சு அதை குறைச்சி 5 ஆக்கி விளையாண்டுட்டு இருக்கோம். நீட் டு ஸ்டாப் டூயிங் திஸ் திங்ஸ். ஈஸி அப்ரோச் இருந்தால் அந்த ஈஸி அப்ரோச் தான் ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு இன்னொருத்தட்ட கொடுத்து அவரை அனலைஸ் பண்ணி அதோட ஒரிஜினல் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு லிங்க்ல நம்ம டிவிக்குள்ள ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்குள்ள எப்போ என்னங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஹலோ இருக்கீங்களா? ப்ரோ நான் பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க bro. லாஸ்ட் டைம் இந்த சிவா வந்து இதுவா இருந்தாரு, வார்டனா இருந்தாரு. ஸோ அவர் ம். வந்து நைட்ல வந்து அப்படியே இவன் விஜய் விஷால் தர்ஷிகா அவங்க 2 பேர் வந்து பார்த்துக்கிறது வந்து அது மாதிரி ஒரு மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு வந்து சூப்பரா பண்ணாரு. அந்த இதெல்லாம் அந்த அந்த ஸ்கிட்டு சூப்பரா இருந்தது அது. ஸோ அந்த மாதிரி இது இந்த டைம் இவன் பண்ணுவான்னு பார்த்தா இவனே உட்காந்து பண்ணிட்டு இருக்கான் லவ். இவனே லவ் பண்றான். இவன் எங்க போயிட்டு எஃப்ஜே எஃப்ஜே அதான் சொல்றேன். எஃப்ஜேவே லவ் பண்ணிட்டு இருக்கான். இவன் போய் எங்க தான் இருப்பான்? அதுதான் சொல்றேன். அவரு அந்த இது சூப்பரா பண்ணாரு சிவா. அந்த ஒரே ஒரு இது மட்டும் சூப்பரா இருந்தது அந்த இது. அதுதான் தெரியல. அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் ஒரு சீசனை வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தா கூட இவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க எல்லா டாஸ்க்குமே. அதே மாதிரி இது வரைக்கும் பேசிக்கலி பிஸி பீப்புள் ப்ரோ. டைம்லாம் இல்லை அவங்களுக்கு. இவங்க வந்து என்னன்னா அந்த இது வரைக்கும் வந்து மென்டல் ரிலேட்டடா டாஸ்க் மாதிரி எதுவுமே கொடுக்கவே இல்லைல்ல. அந்த லாஸ்ட் டைம் வந்து நிறைய இது கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கூட எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது போத் மென்டல் டாஸ்க்லயும் வர மாட்டேங்குது, ரொம்ப பிசிக்கல் டாஸ்க் மாதிரியும் வர மாட்டேங்குது. இது டாஸ்க்கு வந்து இந்த டைம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் மாதிரி இல்லை. ஏன்னே தெரியல. இந்த டைம் வந்து பிக் பாஸ் இதோட முடிச்சிட போறாங்களா என்ன தெரியல. பிக் பாஸ் 9ஓட இல்லையே அல்டிமேட் இருக்குன்னாங்களே. அல்டிமேட் அட்லீஸ்ட் அதுலயாச்சும் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பீப்புளா பார்த்து இவங்க இறக்கணும் உள்ள. இந்த மாதிரி இல்லாம அல்டிமேட்ல மோஸ்ட்லி வந்துருவாங்க ப்ரோ. கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தானே. இவங்க கூட தான் 1008 பேசுறாங்க. நான் 300 பாட்டு பாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு 300 பாட்டு எழுதிருக்கிறேன்னு சொல்லிட்டு காண வினோத்தை ஆனா ஒன்னா பேத்திக்கிறான். எதனா ஒண்ணு புதுசா எதனா பண்ணணும்ல. அவனும் எதுவும் பண்ணவும் மாட்டான். எப்ப திவாகர் போனாரோ அதோட அந்த ஆள் அவுட் ஆயிட்டாரு. இவங்க நாமினேஷன்ல போறதுக்கு போது கூட அந்த ஆளை பத்தி யோசிக்காத அளவுக்கு இருக்குது போல இருக்கு. அட்லீஸ்ட் வந்து எதனா பண்ணாதானே உன்னை பத்தி எதனா ஞாபகம் வரும், நாமினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு வினோத்தோட நிலைமை. இப்போ அந்த வினோத்ல சூப்பரா பண்ணலாம் ப்ரோ இந்த டாஸ்கை வந்து. ஏன்னா வந்து ஒரு பக்கா சென்னை பர்சன் அவரு, ஓகேங்களா? அந்த லெவல்ல இருக்கும்போது அந்த கேங்க் ஒன்று பசங்களை கூட ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து ரெக்கார்டு கேங் படிக்கிற பையனா நீ அந்த மாதிரி
இது நிறைய இது விஜய் டிவிலே வந்து கனா காணும் காலங்கள் அந்த மாதிரி எல்லாம் நாடகம்லாம் வந்திருக்கு. அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் எதனா எடுத்து பண்ணுங்கடா எப்பா. ஸ்கூல் டாஸ்க்கு எவ்வளோ பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்கு. எப்பா, இது ஒண்ணுமே புரியல. இவங்கெல்லாம் நம்ம என்ன ஆக்டர்ஸ். புலம்புனாலும் பிரகாஷ் அவங்க பண்றதுதான் பண்ண போறாங்க. விடுங்க, பாத்துக்கலாம். பாசிட்டிவ் வைப்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. இல்ல, ஆக்சுவலா வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து ஆக்சுவலா விக்ரமுக்கு வியானாக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா வியானா சும்மாவே ஒரு மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் ஆக்சுவலா. அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா கானா வந்து அதே மாதிரி தான், 2 பேரும் சேம் தான் ஆக்சுவலா. ஏன்னா கானாமலத்து நிறைய பேர் கவுண்டர் ஈஸியா டக்குன்னு கொடுப்பாப்புல. ஒருவேளை அந்த டீச்சர்ஸ் வந்து கவுண்டர் அதிகமா கொடுத்தா அது கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுங்க தான் இருக்கு. ரெண்டாவது என்ன ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வந்து இப்படி போயிடலாம். ஒரு கிளாஸ் பொண்ணு வந்து இந்த ஒரு லவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் அந்த மாதிரி போயிருக்கலாம். இவங்க என்ன இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி நான் லவ் பண்றேன்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப அது கிரிஞ்சா போய்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பா வந்து கண்டிப்பா நமக்கு பாக்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு அவ்வளவா இதாவே இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை ஆக்சுவலா சொல்ல போனா. ஆக்சுவலா எஃப்சி ஆக்சுவலா இன்க்ளூட் அவ்வளவுதான். அந்த இவர் சொன்ன மாதிரி தான், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இப்ப பிரகாஷ் ப்ரோவா சொன்னாங்கல்ல, இப்ப எஃப்சி வந்து அந்த லாஸ்ட்ல அவர் பேர் என்ன சிவாவா அந்த பாட்டுக்கிட்ட மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு பார்வதி இது இப்படி பண்ணாம இருந்தா அது ஒன்று கொஞ்சம் நகைச்சுவையா போயிருக்கும். டோட்டலாவே ரொம்ப டிஃப்ரெண்டா போயிருக்கும். இது வந்து ஏதோ அந்த ஸ்கூல் டாஸ்க்னா லவ் பண்ணணும் 2 கமெண்ட் அடிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்கூல் டாஸ்க்கு. நிறைய டிஃப்ரெண்டா பண்ணலாம் ப்ரோ, நல்லா ஜாலியா ஃபன் ஸ்கூல் டாஸ்க் பண்ணலாம். சொன்னார்ல உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து யூ குட் டூ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லி டான்ஸ் ஆடலாம், யூ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்லி சொல்றேன். காட்டலாம், ஆனுவல் டே ஒரு ஸ்குவாட் செலிப்ரேஷன் ஒன்று கொடுக்கலாம். உருவாக்கலாம். ஒரு ஸ்குவாட் ஒன்று ரெடி பண்ணாரு. அதுலயும் ஒரு ஃபன் மாதிரி ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணி நாங்க இப்படிதான் பண்ணுவோம், நாங்க இப்படிதான் கலாய்ப்போம், அந்த மாதிரி ஒரு ஷேடு கொண்டு போகலாம். அதை தாண்டி இவங்க ஏதோ அவுட் ஆஃப் ஸ்டேஜ் தாண்டி போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் பிக் பாஸ் ஸ்டார்டிங்கே சொன்னார் பாத்தீங்களா, இது வந்து உங்களை ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும், நீங்க மக்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு. ஆக்சுவலா கனி ஒரு மிஸ்டேக் பண்ண பதில ஏதோ ஒரு விஷயம் கத்திக்கிட்டு இருக்கோம், சாண்ட்ரா போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ தனித்தன்மை அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலா சொல்றேன், யாரும் ஹேட் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா நிறைய பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க, சாண்ட்ரா நீங்க அங்க போயிட்டு இருங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஏதோ கனி வந்து தனி இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் இது பண்ற மாதிரி சாண்ட்ரா மட்டும் தனியா காரணம் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் வந்து. அது உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல ப்ரோ, சாரி. இல்ல எனக்கு ஒன்றும் பெருசா அந்த மாதிரிலாம் தோணல. ஓகே, எனக்கு இட் வாஸ் டியூ டு தி டெம்பர் லாஸ். எனக்கு தோணுச்சு. அந்த டாஸ்கே கொடுத்துருக்காங்க வந்து என்னன்னா வந்து அந்த எல்லா 11 +2 +1 பசங்க நீங்க வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லியா ஜென்டிலா பழகுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கனி அந்த இடத்துல வந்து ஏதோ தவற விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஏதோ ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அவங்க ஒருவேளை வந்து நான் ஸ்ட்ரிக்டான ஒரு தமிழம்மா நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா அது கொஞ்சம் இதா இருந்திருக்கும். அவங்க சொல்லாம பண்ணது நமக்கு ஏதோ வந்து பிக் பாஸ் சொன்னதை வந்து இது பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நாளைக்கு கழிச்சு பார்த்தா தெரியும். மற்ற யாரும் பேசுனா பேசுங்க, நான் அப்படியே இக்னோர் ஆகிட்டேன். பாய் பாய். சாரி, நான் அவருக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். அது என்னன்னா அவங்க வந்து பேப்பர்ல வந்து ஏதோ எழுதி பாஸ் பண்ண தூக்கி அடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அவங்கள வந்து பின்னாடி போய் நிற்க வச்சது. எல்லாருமே பேசுறதுக்காக இல்லை ப்ரோ. அவங்க பேப்பர்ல எழுதி ஏதோ வந்து தூக்கி அடிப்பாங்க விக்கல் சைடு பக்கம், அதுக்காக வந்து இது பண்ணது அது பனிஷ்மெண்ட். இல்ல ஆக்சுவலா நான் அதை பார்த்தேன் ப்ரோ. ஆக்சுவலா பார்த்தேன். அதை தாண்டி ரொம்ப பேப்பரை தூக்கி போடுறத தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். பட் அது எதுவும் ஒரு கன்சல்ட் பண்ணிக்காம இதை மட்டும் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. அது நான் தப்பாதான் கேட்கல, எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு. அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லி. ஓகே நீங்க பேசுங்க. ஆனா இன்னைக்கு மொத்தமா கண்டென்ட்டே இல்ல. 50 டேஸ் தான் இருக்கு. சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? 50 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு கண்டென்ட்டே இல்லாம இருக்கு இந்த வாரமும். என்ன தாத்தா பிக் கால்ல பாஸ் தாத்தா தாத்தா கால்ல கால்ல இருக்காரு இருக்காரு போல. போல. சரி சரி. இல்ல இல்ல, என்ன கேட்டாங்களா? ஆமா சார், ஆமா சாரி ஆமா. சாரி சாரி.
சாரினாங்க. அதான் யாருன்னு தெரியல. இல்ல சார் உங்கள இல்ல பிக் பாஸ் டேக்கே ரொம்ப அமைதியா இருக்க மாரி 51st டே தான் ஆகுது. அதுக்குள்ள ஷோ ரொம்ப ஒண்ணுமே ஐயோ! ரொம்ப இல்ல. ரொம்ப இதுவா இருக்குமா. இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் எந்த சீசன்லயும் இல்ல. பிக் பாஸையே தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. ம். அதனால நமக்கு புதுசா இருக்குது. சத்தியமா எந்த ஒரு கவலையும் இல்லாம, அவங்க என்ன ஒரு அஜெண்டால வந்திருக்காங்களோ அத பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆம். எனக்கு இது பேசுனாங்க இல்லையா நெறைய பேர் நேத்தி. அதுல ஒரு சிலர்கிட்ட பேசினேன். அவங்க ஓகே. சொல்றது இவங்க டோட்டலாவே வேற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி கிடையாது. கடுப்பாகுது. முதல்ல எங்கள வந்து வெளி விஷயம்லாம் பேசக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் நெறைய பேசினோம். அத எடிட் பண்ணி நாங்க வெளி விஷயம் என்ன சொன்னோமோ அத தான் போட்டு வச்சிருக்காங்க அப்டின்ட்டாங்க. ஸோ தே ஆர் ட்ரையிங் தேர் பெஸ்ட் டூ கெட் தெம் அவுட் ம். ஆஃப் திஸ். அது முடிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஆனா இந்த அளவுக்கு பிக் பாஸ கதற விட்ட எந்த கண்டஸ்டன்ட்டும் கிடையாதுங்க. ம். அவரும் பாவம் தாங்க தான். திருப்பி திருப்பி அவரும் எவ்வளோ தான் சொல்லுவாரு. இன்னைக்கு ஷேவ் பண்ணாம உட்கார்ந்தாங்க எல்லாரும். அவர் கடைசியில வந்து அவர் தான் சொல்ல வேண்டியதா போச்சு. 11த், 12த் ஸ்டூடண்ட்ஸுக்குலாம் மீசை அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம போய் ஷேவ் பண்ணாங்க. He's literally playing the game for these people. These people are completely useless. இந்த வாரம் யாரு தூங்க போனா நல்லாருக்கும்? மிக்சர் சாப்பிடுறது அங்க பார்த்தீங்கன்னா, மெயினா ரம்யா. ஓகே. அவங்க இருக்கதுலயே காணவே இல்ல. சுபிக்ஷாவும் அவ்வளோ பெருசா காணோம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த லைன்ல போனோம். வேற யாரு? எங்கேயோ வியன்னாவ இப்ப அனுப்ப மாட்டாங்க இந்த காதல் போகுதுனால. வாய்ப்பே இல்ல தான். ஆமா, அதனால தானே அந்த ப்ரொமோலாம் வெட்டி போட்டுருக்காங்க. ஃபேமிலி ரவுண்ட் முடிச்சு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் தேர் இஸ் நோ வே. இந்த அமித், ஆ சாண்ட்ரா, பிரஜின் இந்த இவங்கள்ல கூட ஏதாவது ஒண்ணு கூட அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ரம்யா டெஃபினட். டபுளா இருந்தா இதுல ஏதாவது ஒண்ணு போகும். கனியும் பெருசா ஒண்ணும் இம்பாக்ட் இல்லங்க. அந்த தமிழ் டீச்சர் பரவால்ல. தனியா அனுப்பிச்சு வச்சிரலாங்க. ஆமா, அவ்வளவுதான். பெருசா இல்ல. அது இதுக்கு மேல ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அவங்களுக்கு. ஐ திங்க் ஆமா. இதுல எது வேணா போலாம். இந்த வாரம் கனி அண்ட் அரோரா, கனி அண்ட் ரம்யா யாரு போனாலும் சந்தோஷம் தான் எனக்கு. இருக்கீங்களா ப்ரோ? சொல்லுங்க பிரகாஷ் பேசுங்க. மஸ்ட் யூ வெப்ஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பேசிருங்க. யாரு யார் கான்டாக்ட் பண்ணாங்க? யாரும் பிரகாஷ் இல்லையே. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அப்படியா? ஓகே ஓகே. பேசுங்க பிரகாஷ். ஆண்ட்ரஸ் காமிச்சது அப்புறம் நான் பண்ணவே இல்லைங்களே. இல்ல ஆமா. ஓகே, ஓகே. இல்ல பாயிண்ட் சார் நீங்க இருக்கு. சொன்ன மாரி கனிய கூட அனுப்பிடலாம் சார். கனிக்கு இதுக்கப்புறம் கன்டென்ட்டும் இருக்க போறதில்லன்னு நெனைக்கிறேன். ஆமாமா, எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து பார்வதியை வேற குக்கிங் டீம்லயே குக்கிங் பண்ண விட்டாங்க. இதுக்கப்புறம் கனிக்கு குக்கிங் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இந்த வீக் ஃபுல்லா வந்து இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டும் பண்றதுக்கு இல்லை அங்க கனிக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த காஸ்ட் மேபி வந்து ரம்யாவுக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ தெரியல. மேபி எனக்கு தெரியல அது எவ்வளோ அவங்களுக்கு வந்து பெர் டே பேமெண்ட் இருக்குன்னு. ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்களுக்கு கம்மியாக கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி வந்து அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்கள அனுப்பணும்னா அனுப்பியிருந்திருக்கலாம். பட் பாசிபிளி வந்து அந்த ஒரு ரீசனாக இருக்குமான்னு தெரியல. இல்லைன்னா வந்து ரம்யாவை வந்து இவ்வளோ நாள் வந்து வச்சிருக்கிறதுக்கு அவங்க எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கல. கலை போன அடுத்த வீக்கே போயிருக்கணும் ரம்யா ஐ திங்க். மற்றபடி ஒன்றுமே இல்லையே. இல்லைங்க, இந்த சீசன்ல எல்லாருக்குமே சம்பளம் கம்மி தாங்க. ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நாளா போராடி உள்ள போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ டெஃபினட்டா கம்மியா தான் பேசியிருப்பாங்க. ரொம்ப கம்மியா பேசியிருப்பாங்க. போராடி போனவங்களுக்கு உள்ள போய் என்ன பண்ணணும்னே தெரியலையே தாத்தா. இவங்க என்னத்த போராடினாய்ங்க? கொஞ்சம் பார்த்துட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே. நீங்க எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் கேரக்டர் 4, 5 பேர் கேரக்டர் எல்லாம் உள்ள போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெளிவா தெரியும். எதுக்கு பழைய சீசன் ஆளுங்கள பத்தி பேசுறோன்ட்டு நான் சொல்றதில்ல.
எந்தெந்த ஓகே. இன்சிடென்ட்ல அவங்க எப்படி நடந்தாங்க எல்லாமே பை ஹார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ப்ரிப்பேர்டா. ம். ஆனா எல்லாத்துலயும் வந்து வெளில இருந்து இந்த டாஸ்க் யாரு? படம் ப்ரமோஷனு இந்த மாரி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துடுறாங்க. எதுக்கு பட ப்ரொமோஷன் வராங்கன்னே தெரியல. எல்லாரையும் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புறாங்க. படத்தை பத்தி எதுவுமே ப்ரொமோட் பண்ண விடாம தங்களை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதுவும் எக்ஸாக்ட்லி. தாங்க முடியல. ம். இனிமே போறவங்களுக்குலாம் ஒரு டவல் ஃப்ரீன்னு கொடுக்கலாம். டர்க்கி டவல் ஒரு ஒரு ஏன்னா எல்லாரும் மூஞ்சில அச்சு துப்பி தான் அனுப்புறாங்க பிக் பாக்ஸிங்னு. இல்ல எனக்கு அதான் தப்பா போச்சுரியா. அவங்க வந்து ஒரு மூவிக்காக ரிவால்வர் ஹீட்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ட்ரெய்லர் மட்டும் தான் போட்டாங்க. அந்த மூவி பத்தி எதுவுமே அவங்க பேச விடல. இவர் பீட் பாக்ஸ் பண்றாரு, கீழ உட்கார்ந்து அமித் பாட்டு பாடுறாரு, கானா பின்னாடி பாட்டு பாடுறாரு. இந்த வியானா வந்து ஃபேஷன் வாக் பண்ணி காட்டுது. ஏம்மா இதெல்லாம் அவங்க நிஜமாலே பெரிய 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 மாடல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஷி வுட் ஹவ் வாக்ட் ஃபார் கிரேட் டிசைனர்ஸ். நீங்க வந்து இதுதான் நீங்க நீங்க வந்து உங்க டேலண்ட் நீங்க காட்டுறது பொழுதனையும் காட்டலாமே. அது என்ன அவங்க வரும்போது தான் காட்டணுமா என்ன? இல்ல இதுக்கு ரீசன் வந்து ஸ்டார்ட்டிங்ல பிக் பாஸ் சொன்னார்ல, உங்க டேலண்ட் எல்லாம் வந்து காமிங்கன்னு. அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஒவ்வொரு ஏங்க நொடியும் எவ்வளவு தரங்க திருப்பி திருப்பி அதையே காட்டுவாங்க. ஏதோ புதுசா காட்ட மாட்டாங்களா? ஐயோ இன்னைக்கு ரொம்ப கிரிஞ்சு அந்த கானா வினோத் பாட்டு, அப்புறம் இவர் அமித் பாடினது. அவங்க சொல்றாங்க ஏதாவது ஃபன்னா சொல்லுங்க, ஃபன்னா பண்ணுங்கன்றாங்க அவங்க. சார் கானானா கானா வினோத் சாங் தான் டெய்லி லைவ்லயே போட்டு கொள்றாங்க. கெஸ்ட் வந்தாலும் அதே பாடி கொள்றாங்க. முடியவே மாட்டேங்குது. அது ஏமா ஒரு ஏதோ இந்த சொர்ணமுகி படத்துல என்னது சந்திரமுகியா ஏதோ ஒரு படம் இருந்துச்சு. அந்த மாதிரி திடீர்னு மாறிடுறாங்க ஏதாவது கெஸ்ட்டை பார்த்தா. அவங்க விஜே ரோலுக்கு போயிடுறாங்க அவங்க போல. அந்த ஆங்கர் மோடு ஆங்கர் போயிடுறாங்க. மோட். ஆங்கர் மோடு போயிடுறாங்க. ஆமா அது ரொம்ப இரிட்டேட்டிங்மா. கரெக்ட். ஏற்கனவே ஸ்டேஜ்லயே நிறைய இடத்துல அவங்க வாங்கி கட்டி இருக்கிறாங்க கெஸ்ட் கிட்ட இருந்து. அதெல்லாம் அதான். சொல்றாங்களே அவங்க பேசுனதை பத்திலாம் சொல்றாங்க. இன்னைக்கு சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லாதீங்க, அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடாதீங்கன்றாங்க. ம். ஆமா சார். நான் கூட அது இதுக்கு போய் எதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் யாரோ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹிப்ஹாப் ஆதி ஏதோ சொல்லிட்டாரு. அதனால அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க. ஐ மீன் ட்ரால் ஆனாங்க அப்படின்னு. ஏங்க இவங்க இப்ப அது எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க, அதுக்கு அவர் திருப்பி கொடுத்தாரு. எங்க ஒரு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்திருக்காங்கன்னா அவங்கள பத்தி பேசணும். படத்தை பத்தி கொண்டு வந்திருக்காங்களா, படத்தை பத்தி கேளுங்க. அதை விட்டுட்டு நயனன்னு எங்க பேர்ல அதுக்கு தான் கீர்த்தி சொன்னாங்க. எல்லா பேரும் எங்களுக்கு தெரியும். ம். சரி பேர் கூட பரவாயில்ல, மாத்தி மாத்தி நொயான்னு இந்த அம்மா ஆட ஆரம்பிச்சோடனே சபரிக்கு வந்துடும் ஆங்கரிங். அப்ப நீங்க ஆங்கரிங் பண்ணிட்டே வெளில இருக்க வேண்டியதானே, எதுக்கு உள்ள வந்தீங்க? அது இல்லாத வேற உங்களோட பர்சனல் பிஹேவியர் எப்படி அதை பார்க்க தானே ஷோ. அதுல ம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதை விட்டுட்டு. ஆனா எல்லாரும் இவங்க எல்லாம் கேமர்ன்றாங்க. ஒரு பொய்ய 10 தடவை சொன்னா உண்மையாயிடும் போல. சத்தியமா இந்த மாதிரி கேமர் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா கேமே ம். இஸ் பிட்வீன் த டீம் அண்ட் த கண்டஸ்டன்ட், பிக் பாஸ் டீம் அண்ட் பிக் பாஸ். அதுல பார்த்தா அவங்கள சார் ஓட அவங்க ஓட இப்ப வைல்ட் வரட்டுறாங்களே. கார்டு வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேமே ஆடலையே சார். அதுக்கு முன்னாடி பெருசா ஒன்றும் ஆடல. பட் அதுக்கப்புறம் சுத்தமாவே ஒண்ணுமே அவங்க தெரியவே இல்லையே சார். இல்லம்மா அது எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நான் ஒத்துக்கிறோம். ம். பெஸ்ட் பெஸ்ட் கேமர்ஸ். ஏன்னா பிக் பாஸ் டீமே என்னெல்லாம் பண்ணிட்டாங்கங்க. இதுக்கு மேல கெஞ்ச முடியாதுங்க. ஒவ்வொரு தரத்துக்கும் கெஞ்சுறாங்க. நீங்கெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறாரு. பிக் பாஸுக்கு வந்து இவ்வளவு வருஷத்துக்கு கொடுத்த சம்பளத்துக்கு இந்த சீசன்ல நல்லா வேலை வாங்குறாங்க பாவம். அவர் தான் ஷேவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன் அவங்களா பண்ண தெரியாதா அவங்களுக்கு? ஷேவ் பண்ணுங்க, தாடி எடுங்க, மீசை எடுங்க அப்படின்றாரு. கிரியேட்டிவிட்டின்னு ஏதாவது இருக்கணுங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து யாருமே வரல வெளியில. எல்லாரும் இந்த வாரத்தை எப்படி கடத்துவோம், எப்படி நாமினேஷன்ல வராம தப்பிப்போம், இதுதான் அவங்களோட மெயின் இதுவா இருக்குது. ம். உங்க மைண்ட்ல இஎம்ஐ ஓடிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த வாரம்னா இது கூட சம்பளம் வந்துருச்சு. ஓகே. இந்த லோன் முடிச்சிடலாம். இந்த இஎம்ஐ முடிஞ்சிரும்.
நோ ஒன் இஸ் லைக் வி வாண்ட் டு மேக் தி ஷோ ஹியூஜ் சக்சஸ். நமக்கு வந்து டைட்டில் வேணும். நம்ம வந்து ஒரு உழைப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே இல்ல. இல்லைங்க எவ்வளவு தரங்க சொல்றது? இவங்க சொல்றது பத்தாதுன்னு வெளியாளங்களை கொண்டு வந்து சொல்லி இருக்கிறது எவ்வளவு ம். பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பிக் பாஸ், ஒரு பக்கம் விஜய் சேவ் சார். ஒருத்தருக்கு சொல்றப்போ அது நமக்கும் அப்படின்னு எடுக்கிற அந்த மனப்பக்கமே இல்லை. ஐயோ அப்பா, நம்ம தப்பு பார்த்து திருந்துறது, இல்ல அடுத்தவன் தப்ப பார்த்து திருந்துறது, ம். இல்ல அடுத்தவன் தப்ப யாராவது சுட்டி காட்டுற போது தானா திருந்தணும், இல்ல அடுத்தவங்க சொல்லி திருந்தணும், இல்ல அடுத்தவங்க செய்யற தப்ப பார்த்தாவது நம்ம திருந்தணும். ம். எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ். பிக் பாஸ்ல நான் இந்த மாதிரி பார்த்திருக்கவே மாட்டாரு, திணறாரு. அதுதான் தெரியுது. ம். பாவம் இதெல்லாம் பண்ணுவான். நாளைக்கு ஏதாச்சும் கொஞ்சமாவது பண்ணணும். இல்லாட்டினா ரொம்ப அசிங்கமா இருக்கும். என்னடா டாஸ்க் பண்றீங்கன்ற மாரி தட்டி விட்டு தான் போணும் நம்மளும். நாங்களும் இல்ல தினமும் பார்க்குறோம். நாங்களும் ட்ரை பண்றோம். இங்க இல்லங்க. என்னடா பண்றீங்க? ஆக்சுவலா அவங்க பேரே கெடுத்துக்கிறாங்கல்ல ரசிகன். இப்ப ஏன்? விக்கல்ஸ்னா என்ன ஒரு பிராண்ட், நான்லாம் இப்படி விழுந்து விழுந்து சிரிப்பேன். ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அவர் வராருன்னு நான் கிட்டயே போமாட்டேன். இப்போ ஸ்டாண்ட் அப் காமெடி இப்போ இது 2, 3 பேர் இருக்காங்க. மணி, ராஜு இதெல்லாம். அவங்கெல்லாம் வந்து ஒரு யங்ஸ்டர் குரூப்பு, ஒரு க்ளோஸ்ட் ஹால்ல, இல்ல ம். YouTubeல அது வந்து இருக்கும். அடல்ட் கன்டென்ட்டா இருக்கும். இவர் எங்க போனாலும் அதுகிட்டயே போறாரு. அது கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. பட் இட் டசன்ட் வொர்க். ம். பட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அந்த என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டரே வந்து இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்களோன்னு தோணுது. என்டர்டெயின்மென்ட் இஸ் நாட் என்டர்டெய்னிங் யுவர்செல்ஃப். யூ நீட் டு என்டர்டெயின் த ஆடியன்ஸ். நீ பண்றது அங்க வந்து இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்குமான்றது வரும்போது, அந்த பாயிண்ட்லயே அவங்க பாதி ஐடியாஸ் வந்து நோன்னு வந்துரும் உங்களுக்கு. ஏன் அத யோசிக்க மாட்டாங்கன்னே தெரியல. யூ நீட் டு அட்ராக்ட் த ஆடியன்ஸ். திஸ் இஸ் நாட் மீம் கன்டென்ட். நீங்க வந்து ஒரு சீரியஸ் கன்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணும்போது இட் நீட்ஸ் டூ பி ஃபன்னி. இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஃபன்னி, அதாவது ஃபன்னி போன்னு சொல்லி அது இருக்கணும். அந்த ஃபன்ல வந்து யூ ஷுட் நாட் புட் ஒன் மோம் அண்ட் ஒர்க் அண்ட் ஆல். ஏன்னா தட் பிகம்ஸ் ப்ராப்ளமேட்டிக். நீங்க வந்து என்ன அதுக்கப்புறம் பண்ணாலுமே வந்து இட் இஸ் நாட் லுக் குட். இப்போ வந்து இல்லங்க. ஆக்சுவலி இந்த அதுக்கு வீட்ல அதுக்கு ம். இலக்கணமே சொல்லிக் குடுப்பாங்கங்க சாதாரணமாவே. ஆடியன்ஸ் அப்ரிசியேஷன் இஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு ம். அடுத்தது பிரசன்டேஷன். ஹவ் யூ பிரசன்ட் இட். அண்ட் தேர்ட் இஸ் இட் ஹாஸ் டு பி ஸ்டிமுலேட்டிங் அதர்ஸ், நாட் யூ. சிலர் ஜோக் ம். சொல்லிட்டு அவங்களே சிரிப்பாங்கல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. நீ சிரிக்காம சொல்ற விஷயங்கள் மத்தவங்களுக்கு சிரிப்பு கொண்டு வரணும். ம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுவும் கிடையாது. ஆனா இப்போ சொல்லுங்க. இவங் வீட்லயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே பெருசா வந்து அந்த ஹியூமர் சென்ஸே இல்ல. பிக் பாஸும் ரொம்ப ரொம்ப முக்கி பார்க்குறாரு. அங்க கம்ப்யூட்டர் சொல்றாரு, உங்க கவுண்டர் நல்லாருக்கு, நெறைய பண்ணுங்கன்றாரு. திவ்யாட்ட யூ ஹேவ் அ நைஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அத ட்ரை பண்ணுங்க, அத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்றாரு. டூட் தேர் இஸ் அ பெர்சன் ஹூ லிட்டரலி யூ செலக்டட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தட் ரீசன். என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கீங்க. அவர் ஏன் பண்ண மாட்றாருன்னு தான் கேட்க மாட்றாங்க. சபரி. சபரி இருக்காரு. சபரி வாஸ் எனக்கு தெரிஞ்சு அவர பிக் பண்ண ரீசனே வந்து 2 சீசனாவது பிக் பாஸ் வந்து இது பண்ணியிருக்காரு. வெள்ளாளர்கள்லாம் கலாய்ச்சு தள்ளியிருக்காரு. சச் அ ஃபன் கை. இவர் வந்தாருன்னா, அங்க அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே ஃபன்னா போகும். ஐ திங்க் தே எக்ஸ்பெக்டட் ராஜு பாய் இன்சைட். இவங்க உள்ள போயிட்டு அங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. சாரிங்க. அது ஃபுல்லா ஸ்கிரிப்டடுங்க வெளியில. நான் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் அதான், போனேன். அதான். எல்லாமே இப்பதான் எனக்கும் தெரியுது. ப்ராம்ப்டிங். காதுல அப்படியே சொல்லுவாரு அந்த டைரக்டர். அப்ப ம். நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த காமெடி வரணும்னா அந்த ரைட்டரையும், டைரக்டரையும் உள்ள அனுப்பிச்சிருக்கணும். ம். நாட் த ஃபேஸ் ஆஃப் த ஷோ. அதான்ப்பா. அபி சொல்லுங்க, சொல்லுங்க. நாளைக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வந்துச்சா? ஒண்ணும் வரல. இது வேற. வீக் டே கண்டென்ட்ல இப்ப பெருசா வர்றதே இல்ல ப்ரோ. ரொம்ப போர் அடிக்குதே. இவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இப்பவும் நம்ம நாளைக்கு இந்த 2 கேக்கு நாளைக்கு 2 லவ் ரீல்ஸ் தான் வந்து ப்ரோமோல வரப்போகுது நமக்கு. 2 பேரோடது. ம். காதல், காதல், காதல் அப்படின்னு வர போறாங்களா? அமித்தோட இவர் என்ன பர்த்டே ஒரு பார்ட்டி வாரமா இன்னமும் கேக் செலிப்ரேட் கட்டிட்டு பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இருக்காரு. ம். அமித்தோட பர்த்டே பார்ட்டியை இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
எல்லா நான் சீசன்லயும் ஒரு கேக் மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. இல்ல. நான் அப்போ பார்த்தேன். எல்லா சீசன்லயும் கேக் வரும், கட் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, பர்த்டே சொல்லுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஏஞ்சி ஸ்பீச் குடுத்துட்டு இருக்காங்க. அப்பா இந்த மாரி ஒரு மொக்க சீசன் பார்க்கவே இல்ல நானு. என்டர்டெயின் பண்றாங்க ப்ரோ. ஆமா. ஒரு கேக் வெட்டுறத கூட எப்படி என்டர்டெயின் பண்ண சார் ஒரு ஹேண்ட் மணி ரைஸ் நேரம் கேட்டாங்க. பண்ணியிருக்காரு. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க அதான். இல்ல எனக்கு இன்னைக்கு லைவ்ல கொஸ்டின் வந்துச்சு. ஏதோ பெட்ரூம்குள்ள பாரு கமலுதீனை கூட்டு போயிட்டு இந்த பெட்ல படு அப்படின்னு. படுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு எஸ்டர்டே நைட் ஓகேங்க. கண்டென்ட். அது நிஜம்தானே அது? நான் பார்க்கல. எஸ் எஸ். இது இப்பயே தமிழ் இருக்குது ஷோ அதான். அப்படின்னாங்களாம். ஆமா 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 சார். ஆமா நான் பார்த்தேன், லைவ்ல பார்த்தேன். ஆமா. கிளிப்பே இருக்கு. பிக் பிரதருக்கு போக வேண்டியவங்க தப்பி வழி மாறி இதுக்குள்ள வந்துட்டாங்களா? என்ன கண்ட்ராவின்னு தெரியல. இல்லதான் இன்டர்நேஷனல் லெவல்ல கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ்லாம் பார்க்காம நேரா பிக் பிரதர் பார்த்துட்டாங்க போல. அதனாலதான் இன்டர்நேஷனல் லெவல் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். அமித் 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 வந்து காலையில தான் சொல்லியிருப்பாரு, என்ன வந்து இது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து சைக்கிள் அவர் பின்னாடி போகும்போது அதே தான் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அட பாவீங்களா, ம். காலையில அவ்வளவு தூரம் சொன்னாரே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் சொல்லுவாருங்க. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இது எப்படின்னா இருக்கு. எனக்கு இதெல்லாம் இப்போ மனசாட்சியே இல்லாம முடிஞ்ச உடனே கேட்பாங்க. இந்த வாரம் நேத்து சூப்பரா டாஸ்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லி விஜய் சார் ஸ்டேஜ்ல சொன்னாரு தெரியுமா போன வாரம் வந்துட்டு. இந்த வாரம் இல்ல அருமையா பண்ணாங்க அந்த சோப்பு சீப்பு டாஸ்க் அப்படின்னாரு. நான் பாக்குறேன் ஐயோ எங்கேயா பண்ணாய் என்ன ப்ரோ சொல்ற நீ அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து மறுபடியும் அதே சொல்லுவாரு. அருமையா ஸ்கூல் டாஸ்க் பண்ணீங்க. என்னையே குழந்தை பருவத்துக்கே நீங்க கூட்டு போயிட்டீங்க அப்படிம்பாரு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து ரோஸ்ட்டுக்காக ரெடி ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். யார ப்ரோ பண்ண போறாய்ங்க? யாருமே இல்லங்க ரோஸ்ட்க்கு. எல்லாரும் ரோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாரு இப்ப. இல்ல மறுபடியும் பண்ணவங்களே தான் பண்ண போறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அண்ட் பார்வதி, அரோரா, ஏம்மா நீங்க வந்து ஸ்கூல்ல இருக்கிறீங்க ஓகேங்களா? ஸ்கூல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? வேற ஃபன் உங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வந்து விஷாலையும் தர்ஷிகாவையும் வந்து கிழிச்சாரு தெரியுமா? ஆமாமா. அதே தான் இந்த வீக்கு நடக்க போகுது. அதுவும் இல்லாம இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, ஏம்மா நீ என்ன பொசிஷன்ல இருக்க? வார்டன். கமருதீன் என்ன? ஸ்டூடெண்ட். அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க போறாருன்னு தோணுது. ஏன்னா போன டைமே வந்து ரொம்ப அசிங்கமா தான் பேசினாரு. இந்த டைம் அதை விட வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போய் திட்டணுன்ற மாதிரி தான் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க இமேஜை வந்து இவங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்களா என்ன தெரியல ப்ரோ. சிம்பிளி வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து அதான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது இது வந்து ரசிக்கும்படியாக இருக்கணும்னு தான் சொன்னாங்களே தவிர இது ரசிக்கும்படியா இருக்குமான்றது அந்த ஒரு பேசிக் சென்ஸ் இருக்காது. எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பாங்க, இது வரைக்கும் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. இது தெரியாதா அவங்களுக்கு இது வந்து தப்பா போகும் அப்படின்றது தெரியல. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க சொல்லுங்க. இல்லப்பா அது சாரி. பக்காக தான் என்ன விக்னேஷ் ஹேண்ட் ரைஸ் ஆமா மாறி நான் பண்ணல, அதான் யோசிச்சேன். நான் ஏன்னா பண்ணல. எனக்கு அப்பவும் பிரகாஷ் காட்டுச்சு, இப்போ உங்களுக்கு காட்டுது தெரியல. இல்ல எனக்கு தாத்தா இது ஹேண்ட் பண்ண மாதிரி காட்டல. ஓகே ஓகே. எனக்கு தான் பக்காயிருச்சு அப்படின்னா. ஃபர்ஸ்ட் கேட்கணுமா அவங்க கீழே ஸ்பீக்கர்ஸ் பிரியா, விக்னி, பிரகாஷ் அவங்க எல்லாம் இந்த ஷோ பார்த்து வாயடைச்சு போயிருக்காங்க. விக்னி என்ன அதான் பேசுறது, இத பத்தி எப்படி ஒரு கேள்வியை கேட்கறது அப்படின்னு. என்ன விக்னி? இவங்க உடனே எப்படி அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன இவ்வளோ பேசுறாங்க நம்ம பார்க்காத வேற எங்கேயே பார்த்து வந்துட்டாங்களா இவங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை ரஷ்யா ஷோவே
என் சோக கதைய கேளு தாய் குலமே நல்லா வந்து பார்வதியும் எஃப்ஜேவையும் பழி வாங்கிட்டாரு. லவ் ஜோடிகளாவா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, வா நீ இப்படி இரு, நீ அப்போ நீங்கெல்லாம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரே எஃப்ஜே பிடிக்கலையே. கடுப்பாயிட்டாரு போல. எஃப்ஜேவுக்கும் அதேதாங்க அப்ளைடு, பட் எஃப்ஜே கேட்கல, அவ்வளவுதான் மேட்ரு. அவர் அசிஸ்டன்ட் வார்டன்றதுனால கொஞ்சம் லீனியண்டா எஃப்ஜே எடுத்துக்கிறாரு. வந்து அசிஸ்டன்ட் வார்டன் வந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு வர்றாரு. அதேதான். இவங்க வார்டன் ஆயிட்டதுனால இவங்களும் தான் கேட்டாங்களே, வார்டனா இருந்தா பசங்களை இது பண்ணக்கூடாதா அப்படின்னு, லவ் கண்டென்ட் ம். பண்ணக்கூடாதான்னு. உச்சமே இல்ல. ஏமா வார்டன் நீ என்னவா பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு. கேக்குறாங்க வார்டன் பாருங்க, எப்படிங்க அதுதான் அதான் பாரு வார்டன் க்ளோஸ் எப்படி யர் டோர் ஸ்டூடெண்ட் கூட அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றது கரெக்ட் தான். அப்பப்ப வாயை கொஞ்சம் பார்த்து விடுமா. தேவையில்லாம பயப்படுத்த மாட்டிக்காத மாதிரி அமைச்சிக்கணும் அப்போன்ட்டு. நாளைக்கு இப்பதான் பாருங்க, நாளைக்கு இதே மாதிரி பரவிட்டாங்கன்னா அவ்வளவுதான். மறுபடியும் தேர்ஸ்டே வந்து நேரா போய் சாண்ட்ரா கால்ல தான் விழுகணும். எம்மா ஏதாச்சும் கண்டென்ட் கொடுமா, வீக்கெண்ட்ல தலைவர் கேட்கணுமா கேள்வி நீ அப்படின்ட்டு. சார் சொல்லுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. எல்லா டாஸ்க்குமே ப்ரீமெச்சராக முடிச்சிருக்காங்கங்க, எக்ஸப்ட் தட் என்னது மாஸ்க் டாஸ்க் ஒன்று. எல்லாமே பாதி பாதியிலே நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டல் டாஸ்க்கு நிறைய டாஸ்க்கு இதுவும் நிப்பாட்டிடுவாங்க. ஃபினிஷிங் போட முன்னாடி வந்து கூட்டு நிப்பாட்டி ஓகே ரேங்கிங் கொடுங்க, சரி ஓகே முடிச்சு விடுங்க இந்த வார்த்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் இருக்கியா? சொல்லு ரிஷியா. பெருசா உடம்பு என்ன முடிச்சிடலாமான்னு நாளைக்கு ஓகே ஓகே முடிச்சிடலாம். டாபிக்ஸே பெருசா இல்லை இன்னைக்கு. ம் நாளைக்கு அதை ஓகே ஓகே கொஞ்சமாக வருதா பார்ப்போம். ஓகே 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 கைஸ், தாத்தா தேங்க்யூ தாத்தா. தாத்தா Thank தேங்க்யூ you. தாத்தா. தேங்க்யூ பை பை டேக் கேர். பாய் பாய் Stay பாய், tuned. Bye, bye, தேங்க்யூ வந்ததுக்கு பாய். நன்றி. Bye bye. எங்கள் குட் புறம்புரை நைட். கேட்க வந்ததுக்கு நன்றி டு லிசனர்ஸ். All listeners, thank you. ரொம்ப Thanks. Thank you ரொம்ப guys. Bye. மொக்கையா இருந்துச்சு இன்னைக்கு. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கும் நம்புவோம். நாளைக்கு Bye, take வாங்க, care. நாளைக்கு பேசுவோம் அதை. இல்லை நம்மளே கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் இனிமேட்டில். அதுதான் வேற அடுத்தபட்ச கட்டையா அதான் யோசிக்கணும். எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிக்க போகிறேன். ஏன்னா இவங்கள நம்பி வேற வழி, இவங்கள நம்பி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேட்டில். இனிமேல் நம்ம சொந்த உழைப்பு தான் நம்பணும். Bye, take care. ஓகே கைஸ், பார்ப்போம் நாளைக்கு.